கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தேவரவனுடைய வரலாற்று ஆய்வாளர், பார்வர்ட் பிளாக் கட்சியின் முன்னாள் தலைவர் நவமணி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. தற்போது பார்த்தோம்னா தேசிய தலைவர் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஓடிக்கி இருக்கு. பல்வேறு சர்ச்சைகளுக்கும் பேர் போயிருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா சென்னையில சத்திரிய சான்றோர் படை என்ற கட்சியினுடைய தலைவராக கூடிய ஹரிநாடர் அவர்கள் கூட சில காட்சிகள் எங்களை புண்படுத்துற மாதிரி இருக்கிறது. காமராஜர் குறித்து தவறான தகவல்லாம் இந்த படத்துல இடம்பெற்று இருக்கிறது. இந்த படம் ஒரு சமூகத்தினுடைய சிக்கலை கொண்டு போச்சுன்னா அந்த படத்தை தடை பண்ணுங்கன்ற வகையில கூட பேசியிருக்காரு. நீங்க இந்த தேசிய தலைவர் படத்தை எப்படி பாக்குறீங்க? தேவர் வரலாறு இந்த படத்துல முழுமையா காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நீண்ட கால முயற்சியில் இன்னைக்கு தேசிய தலைவர்ன்ற ஒரு திரைப்படம் வந்திருக்கு. நண்பர் அவர் சகோதரர் பசீர் தேவர் வேஷமாக ஏற்று நடத்தி இருக்கிறாரு. படத்தில் பல செய்திகளை கொண்டு வந்தாலும் வரலாற்று ரீதியாக எனக்கு அவங்களுக்கும் சில திருத்தங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கி இளைய தலைமுறை மத்தியில் அந்த படம் ஒரு பெருத்த வரவேற்பை பெற்றுருச்சு. இப்போ எல்லா ஊர்கள்லேயும் சாதாரணமாக ஒரு பெரிய நடிகர்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அதை விட கூடுதலான அந்த படத்துக்கு கிராமமாக குடும்பமாக போய் பார்க்குற ஒரு நிலை இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்த உடனேயே அந்த படம் வெளியிட போகிறாங்கன்னு சொன்ன உடனேயே மதுரை ஹைகோர்ட்டில் வழக்குகள்லாம் போட்டாங்க. மதுரை வழக்குகள் போட்டோன்னா அது ஏற்கனவே சென்சார் ஆயிடுச்சு, தணிக்கைக்கு உள்ளாகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வழக்குகள் பூரா தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போ அந்த தம்பி ஹரிநாடார் ஒரு வழக்கு போட்டிருக்கிறதாக பத்திரிக்கை மற்ற இதெல்லாம் செய்திகளும் தம்பியும் சொன்னீங்க. இது போய்கிட்டு இருக்கு. அவர் இதில் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், தேவர் காமராஜரை வாக்காளராக்குனதுன்ற வரலாற்று பிழை அப்படின்றது மாதிரி சொல்கிறாரு. அது தவறான செய்தி. அவர் சரியாக வரலாறை தெரிஞ்சுக்கிறலன்னு அர்த்தம். உண்மையான செய்தி என்ன? உண்மையில் என்னன்னா, அந்த 1936 தான் முதல்ல உள்ளாட்சி தேர்தல். 1920 சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த தேர்தல்களில் ஜஸ்டிஸ் கட்சி மட்டுமே போட்டியிட்டது, காங்கிரஸ் சார்பில் போட்டியிடவே இல்லை. 1936 ஜில்லா போர்டு தேர்தல் சமயத்தில் தான் முதல்ல இந்த தேர்தலில் உள்ள நம்ம போகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அந்த இன்னைக்கு இருக்கிற சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும்னு காங்கிரஸ் ஒரு முடிவு பண்ணி அந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடணுன்ற ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறாங்க காங்கிரஸ் சார்பில். அப்படி போக அவங்க தேர்தலுக்கு தயாராகிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு உள்ளாட்சி தேர்தல் போகிறாங்க, உள்ளாட்சி தேர்தல் முடிச்சுட்டு சட்டசபைக்கு போகிறாங்க. அந்த காலங்களில் இன்றைக்கி சுதந்திரம் அடைஞ்ச உடனே 21 வயசு வந்தவங்களுக்கு வாக்குரிமைன்னு இருந்தது. இப்போ 18 வயசு இருந்தாலே வாக்குரிமை அப்படின்ற நடைமுறை இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் இருக்குது. ஆனால் அந்த பிரிட்டிஷ் பீரியடில் என்னன்னா, வாக்காளர் பட்டியலுக்கு சேரணும்னாவே அரசாங்கத்துக்கு வரி கட்டக்கூடிய சொத்துடைமையாளர்களாக இருந்தால் தான் அந்த வாக்காளர் பட்டியலே போக முடியும். ஒன்று பட்டதாரியாக இருக்கணும், படிச்சுட்டு கிராஜுவேட்டாக பட்டம் பெற்றவங்களாக இருக்கணும், இல்லைன்னா பட்டாதாரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த வாக்காளர் பட்டியலுக்கே போக முடியும். வாக்காளர் பட்டியலில் இருந்தால் தான் தேர்தலில் போட்டி போட முடியும். முத்துராமலிங்க தேவரை விட 5 வயசு மூத்தவர் தான் காமராஜர். ஆனால் அவர் நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டராக தான் இருந்தார். 1934-35 அப்படின்னு அந்த காலகட்டங்களில் ஒரு மிகச்சிறந்த தேசபக்தர். அந்த காலங்களில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஜனங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் சார்ந்த நாடாரின மக்கள் அவங்கெல்லாம் ஜஸ்டிஸ் கட்சின்ற பேரில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்களே தவிர காங்கிரஸுக்கு ஆதரவாக இல்லை. ஆனால் காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரராக இருந்தார். இந்த நாடு விடுதலை பெறணும் அப்படின்றதுக்காக போராடக்கூடிய ஒரு நல்ல தொண்டராக இருந்தார். அது இன்னும் சொல்றீங்கன்னா 34-35 அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டர். இன்னைக்கு எல்லாமே கார்பரேட் சிஸ்டம், காசாக ஆகி போயிடுச்சு. அந்த காலங்களில் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா பெட்ரோமாஸ் லைட்டு வச்சு மெகாஃபோனை வச்சு பேசணும். அப்படி இருக்கிறதுல ராஜபாளையம் ராமகிருஷ்ண நாயக்கர் சைக்கிள் ஓட்ட கையில் பெட்ரோமாஸ் லைட்டோட
தூக்கிக்கிட்டு போகிற நல்ல தொண்டராக இருந்தார். இந்த வெறுப்புகள்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் விருதுநகருக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு அன்னைக்கு இருந்த பெருந்தனக்காரர்கள்லாம் சேர்ந்து இவர் அடித்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்ட வரலாறுகள்லாம் உண்டு. யாரா? காமராஜரை. ஓ, அவருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், வந்துட்டு ஒரு சமயம் கேரளாவுக்கு போயிடுவார், ஒரு சமயம் திருமங்கலத்தில் நம்ம ஆலங்குடின்னு ஒரு ஊர், அங்கே வந்து மற்ற ஜாதி காங்கிரஸ்காரர்களோட இணைந்து இருந்தார், சாத்தங்குடின்ற ஊர். இதுகள்லாம் நாடார் வரலாற்று புத்தகங்கள்லேயே இருக்குது. அப்படி ஒரு பக்கம் வந்து ஜஸ்டிஸ் கட்சியினால் நிறைய துன்ப துயரங்களை அனுபவித்த ஒரு காமராஜர். அந்த காலங்களில் இந்த சமுதாயம் காமராஜர் பின்னால இல்லை. அவர் இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தேசிய தொண்டராக இருந்தார். அவர் 36 வந்து ஜில்லா போர்டு விருதுபட்டி நகரசபை தேர்தல் வருது. அந்த நகரசபை தேர்தலில் அவரை நிற்கணும்னு சொல்லி அவர் விரும்பலை. அவருடைய நண்பர்களாக இருந்த KS முத்துச்சாமி ஆசாரியும் அருப்புக்கோட்டை சாம்பசிவ முதலியார், இவங்க 2 பேரும் தான் அவரை தேர்தலில் நிற்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்காக வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி காமராஜரை தேர்தலில் நிற்க வைக்கணுன்றோம். அவர் பேரில் சொத்து இல்லை. இல்லை, எங்கே வச்சு பார்த்தாங்க அந்த சம்பவம்லாம்? எங்கே நடக்குது? பசும்பொன்ல நடக்குது. இவங்க போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே என்னன்னா இவர் நீண்ட காலமாக இருந்தாலும் தேவர் வந்து 1927 தான் காங்கிரஸில் சேர்றார். அவர் 33 தான் பொது மேடைக்கு வர்றார். பொது மேடைக்கு வரும்போதே ஒரு தலைவராக வர்றார். ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் சாயல்குடியில் விவேகானந்தா வாசசாலைன்னு ஒன்று, அந்த விவேகானந்தா வாசசாலையினுடைய 2வது ஆண்டு துவக்க விழா. அந்த துவக்க விழாவுக்கு சேதுராமன் செட்டியார்ன்றவர் நடத்துகிறார். அதுக்கு ஒரு விஐபிகளை அழைக்கிறாங்க. கிருஷ்ணசாமி பாரதின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர். மதுரையினுடைய தியாகி தாயம்மாள், அவர் பேரில் தெருவெல்லாம் இருக்கும் மீனாட்சி பொங்கல் பக்கத்தில். அவங்க இந்த நடிகர் கமலஹாசனுடைய அப்பா சீனிவாசன், அதே மாதிரி அவங்க அம்மா ராஜலட்சுமி, இன்னும் வந்து TL சசிவர்ண தேவர், காமராஜர் போன்ற முக்கிய தலைவர்களெல்லாம், ராம்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு இந்த கிருஷ்ணசாமி பாரதி வர முடியாது, ஏதோ ஒரு கொள்ளையில் வரல. இப்போ என்ன செய்வோம், நம்ம தம்பியே ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு விஐபி அழைக்கிறோம், அவங்க வரலை அப்படின்னா யார் வந்திருக்கிறாங்களோ அவங்கள வச்சு அந்த விழாவை நிறைவு செய்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற அந்த காலங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பழக்கம். ஆமாம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய காமராஜர் இருக்காரு, சசிவர்ண தேவர் இருக்கிறாரு, வக்கீல் சீனிவாசன் இருக்கிறாரு, தாயம்மாள் இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் விட்டுட்டு சாயல்குடிக்கு பக்கத்தில் SM இலந்தை குளம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்துக்கு வந்திருந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவரை போய் அழைச்சிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. அதுதான் தேவருக்கு முதல் பேச்சு. தேவர் மேடைக்கு வர்றாருன்னா அவர் வரும்போதே தலைவராக அறிமுகப்படுத்தப்படுறார். அப்போ 7 வருஷம் அந்த ஃபீல்டில் மட்டும்தான் இருந்தாங்களா? யாரு தலைவரா வந்து? இல்லை, 27 அவர் காங்கிரஸ்னா 33 பக்கம் வந்து இப்போ கல்லுக்கடை மறியல் தொடர்ந்து காங்கிரஸ்காரராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறார். அந்த நிலையில் இவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு இவர் அழைக்கப்படலை. அவர் அழைக்கப்படலை. இவர் அழைச்சிருந்தவங்கெல்லாம் வேற வேற ஆட்கள், விஐபிகள் வந்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அவர் கிருஷ்ணசாமி பாரதி வரலை அப்படின்றதுனால அந்த நிகழ்ச்சியில் வேற யாரை வச்சு இதை நிறைவு செய்யலாம் அப்படின்னு வரும்போது சேதுராமன் செட்டியாருக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவு வருது. அவரை போய் அழைச்சிட்டு வந்து மேடையில் ஏற்றி பேச விடுறாங்க. அதுதான் தேவருக்கு முதல் பேச்சு. அவர் தேவரை விட இளையவராக இருந்தாலும் மேடைக்கு வரும்போதே தலைவராக வர்றார். அதுக்கு காரணம் அவருடைய குடிப்பிறப்பு. பசும்பன் ஒரு மிகப்பெரிய ஜமீன்தாருடைய பையன் அப்படின்றது தான் அவருக்கு உயர்த்தி கொடுக்குது வந்துடுது. காமராஜருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. 36 வரும்போது அவர் வந்து கேட்குறாங்க, சரி அவங்க அம்மாவை வந்து பார்ப்போம், வந்து அவங்களுக்கு வீடு இருக்குது, வீட்டை வந்து ஒரு பவரா பட்டணி அப்படின்றது மாதிரி ஒரு இந்த பவர் பத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதி கொடுத்து இவரை வாக்காளராக சேர்த்துடணும்னு சொல்லி முத்துச்சாமி ஆசாரிக்கும் சாம்பசிவ முதலியாருக்கும் ஐடியா. அதை யாரை வச்சு சொல்ல வைக்கணும் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை வச்சு சொல்ல வச்சா அந்த அம்மா கேட்டுக்குருவாங்க, சிவகாமி அம்மா கேட்டுக்குருவாங்கன்ற நம்பிக்கை இவங்களுக்கு. வர்றாங்க, வந்து பார்க்குறாரு. அவங்க சொல்லும்போது இல்லை, இவர் பேரில் சொத்து எழுதி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை.
விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சரி அப்படின்ட்டு பேசி பார்க்குறாங்க. அவங்க சம்மதிக்கிறதாக இல்லை. அதனால அவங்க மேலே கோவப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. வந்த பின்னால் இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இவர் எப்படியும் தேர்தலில் நிற்கணும், அதுக்கு ஒரு டைமிங் சென்ஸ் அந்த அந்த நிலைப்பாட்டில் உடனே எடுக்கக்கூடிய ஒரு முடிவா. ஓகே. ஒரு இது விருதுநகர் முனிசிபாலிட்டியில் வெள்ளாட்டுக்கு வரி போட்டிருக்கிறாங்க. இவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அவர் பேருக்கு ஏதாவது ஒன்று எழுதி வச்சு கூட அதுக்கு காலதாமதமாக ஆகும். இப்போ உடனடி நடவடிக்கையாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை வாங்கி அதற்கு பேரில் வரியை கட்டி இவரை வாக்காளர் லிஸ்ட்டில் சேர்த்து தேர்தலில் நிப்பாட்டினாங்க அப்படின்றது வரலாறு. இந்த வரலாற்றை நாடார் வரலாறுன்ற புத்தகத்துலேயும் இருக்குது. இன்னும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆலடி அருணான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அமைச்சராகலாம் இருந்தார். இன்னைக்கு அவங்க மகள்லாம் இன்னைக்கு மந்திரி அமைச்சர்களா பூங்கோதை, டாக்டர் பூங்கோதை இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவர் காமராஜர் ஓர் வழிகாட்டி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் மிகப்பெரிய ஒரு இலக்கிய செல்வர்னு சொல்ல குமரி அனந்தன் அவர் மதுரை கல்லூரியில் படித்தவர். தேவரை அவர் மாணவர் தலைவராக இருக்கிற காலங்களில் மதுரை கல்லூரியில் தேவரை அழைச்சிட்டு போய் பேச வச்ச வரலாறுகளும் நெடிய தொடர்பு உள்ளவர். அவர் இந்த சம்பவத்தை சொல்லி பேசியிருக்கிறார். அதுக்கு அடுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குமரியநந்தனுடைய மாமனார் சங்கு கணேசன் சொல்லி மிகப்பெரிய தேசிய போராட்டக்காரர். அவர் அவருடைய புத்தகத்தில் இவங்க இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. மிக மிக நீங்கள் உங்கள் சமீப காலத்தில் இப்போ மறைஞ்ச நெல்லை கண்ணன் போன்றவங்க, தமிழறிவு மணியன் போன்றவங்க, இப்படி ஆட்கள் எல்லாருமே காமராஜருக்கு முதல்ல ஒரு அடிப்படை அமைச்சு கொடுத்தது தேவர் தான், முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்றது எல்லா அரசியல் தலைவர்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அந்த காலங்களில் இருந்த எம்எல்ஏவாக இருந்த, ஜில்லா போர்டு மெம்பராக இருந்த டிஎஸ் ஆதிமூல நாடார் பண்ணுறவங்க, ராஜபாளையத்திலேருந்து துரசாமி நாடார் பண்ணுறவங்க, சாத்தங்குடியில் இருக்க கற்பனை கவுண்டர்ன்றவங்கெல்லாம் பொது மேடையில் பேசுனதவே நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, 1957 காமராஜ் எதிர்ப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி வச்சாங்க, காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி, காங்கிரஸ் சீர்திருத்த கட்சின்னு சொல்லி. அது 1957 தேர்தலில் 80 இடங்களில் போட்டி போட்டு ஒரு புது கட்சி. ஓகே. இப்போ 80 இடங்களில் போட்டிட்டு 29 இடங்களில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக அந்த கட்சி தான் அமையும். வி.கே. ராமசாமி முதலியார் எதிர்கட்சி தலைவராகவும் துணைத் தலைவராக ராமசாமி பிள்ளை என்ற கன்னியாகுமரி எம்எல்ஏவும் அமைஞ்சிருப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் அவங்க அந்த மாநாடை நமக்கு அரசியலில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்த கட்சிக்கு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டின்ற பேர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு அதை பேர் மாற்றணுன்றதுக்காக ஒரு 3 மாநாடு 1957 செப்டம்பர் 27, 28, 29, 30 3 நாள் நடத்துகிறதாக மதுரை தமுக்கத்தில் முடிவு பண்ணுறாங்க. அந்த மாநாட்டை துவக்கி வச்சு பேசும்போது 28ஆம் தேதி செப்டம்பர் 28ஆம் தேதி பேசுகிறார். அந்த மாநாட்டு பேச்சில் அவரே தேவரே பேசுகிறார். எல்லாரும் அவருக்கு முன்னால் நீங்கள் காமராஜர் அப்படி வளர்த்து விட்டீங்க, அதனால இவர் நன்றி மறந்துட்டு இப்படியெல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லி இவருக்கு முன்னால் பேசுகிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அதை தேவர் குறிவிட்டு அவர் பேசும்போது இங்கே பேசின எல்லாரும் சொன்னாங்க, ஆரம்ப காலத்தில் நான் காமராஜருக்கு ஆதரவாக இருந்தேன், அவர் பெற்ற தாயும் அவரை புறக்கணித்த காலத்தில் நான் அவருக்கு ஆதரவாக இருந்தேன், ஒரு காங்கிரஸ் தொண்டரை உயர்த்தி விடணுன்ற நல்ல எண்ணத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் தன்னைத்தானே வளர்த்து கொண்டார், அவருடைய வளர்ச்சிக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவரே பேசியிருக்கிறார். இந்த சம்பவத்தை சொல்லியே தேவரே பேசியிருக்கிறார். இதை விட பெரிய ஆதாரம் அதுல தான் இன்னைக்கு ஒளிநாடாவில் இந்த ஆதாரங்கள்லாம் எந்தெந்த புத்தகங்கள்ல இடம்பெற்றிருக்கு? நிறைய எல்லா ஆல்ரெடி அவருடைய காமராஜர் ஓர் வழிகாட்டி. ஓகே. காமராஜர் ஒரு வழிகாட்டி அப்படின்றது அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தார், அண்ணா திமுகவில் இருந்தார், மீண்டும் திமுகவுக்கு வந்தார், அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த புத்தகம். ஓகே. கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். கலைஞர் அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு
காமராஜர் ஒரு வழிகாட்டி அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமனை கொண்டு வந்து அந்த புத்தகத்தை வெளியிடுறார். அதனால வந்து கருணாநிதிக்கும் அவருக்கும் சில மனத்தாங்கல்கள் இருந்தது அப்படின்றதெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பெரியவங்க பேச கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி புத்தகங்கள்லாம் இருக்கு. இப்போ கூட அவர் மதிவாணன் பதிப்பகம்னு சொல்லி சொந்த வெளியிட வச்சாரு ஆலடியோர்னா. அந்த காலத்தில் MABL படித்தவர், சட்டமந்திரியாக இருந்தவர், சின்ன சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தம்பி பேசும்போது ஏதாவது ஆதாரம் இருந்தால் சொல்லுங்க, ஆதாரம் தான். இப்போ இன்னைக்கு மாதிரி செல்ஃபோன் இருக்குது, ஒரு வேலை உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது மாதிரி அரசியல்வாதிகள் அன்னைக்கு இல்லை. ஒரு செயல் அப்படின்னு செய்கிறோம், மற்றவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறோம் அப்படின்னா அதை விளம்பரப்படுத்துகிற ஆட்கள் அன்னைக்கு தலைவர்கள் இல்லை. அதனால அதை வந்து செய்ய வேண்டும். அதுவும் கட்சிக்காரனுக்கு அப்படி ஒரு 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 வெளிப்படுத்தி நான் தான் அவருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறதே அவரை இழிவுபடுத்துறது மாதிரின்னு. அதுவும் அந்த செய்தி வந்து கடந்து வரைக்கும் பல நாட்கள் ஆகும். இல்லை, அன்னைக்கு பத்திரிகைகளே எத்தனை பத்திரிகைகள் இருந்துச்சு. இதே வேலையை அதை இவங்களுக்கு அதுதான் வேலையை. அன்னைக்கு தேர்தல் அவரை நிப்பாட்டணுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு ஆசையாக இருந்ததை தவிர இவருக்கு விளம்பரம் தேடணுன்ற ஆசை இல்லை, தன்னை பெருமைப்படுத்திக்கணுன்ற நினைப்பு எந்த இடத்துலையும் இல்லை. தேவர் அவர் பேசும்போது நான் கூட பேச மாட்டார். அடியேன் இந்த அரசியல் தலைவர்களில் நான் தான் தலைவர், நான் சொல்கிறது கேளு இப்படின்னு பேசுகிற ஆட்கள் தான் அன்னைக்கு இருக்கும். ஆனால் அவர் மேடை பேச்சில் பேசும்போது அடியேன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவார். ஒரு தொண்டை நிலையில தான் அவர் இருந்துகிட்டு இருந்தார் தவிர அப்படி விளம்பரப்படுத்த பிரியர் அல்ல. அதை செய்யலை. அது வந்து காமராஜருக்கு பெருமை. முதல்ல காமராஜரை சரியாக புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 1910 ஆரம்பித்த நாடார் மகாஜன சங்கமோ தட்சிணமார நாடார் சங்கம் போன்ற பெரும் அமைப்புகள் அந்த காலத்தில் கங்காராம் துர்ராஜ் போன்றவங்க தலைவராக இருந்த, தனசேர பாண்டியன் போன்றவங்க தலைவர்களாக இருந்து இயங்குகிற அந்த மாதிரி சமுதாய அமைப்புகள் எதுவும் இதை பேசுறது இல்லை. இப்போ சில வந்து இவங்களுடைய விளம்பர ஆசை, இளைஞர்கள் அல்லது வரலாறுகளை சரியாக தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, இந்த டிவிகளில் வாங்கி 2 கிராம் மோதிரத்துக்காக பேசக்கூடிய சில பேர். அவங்க இந்த இளைஞர்களை தப்பாக வழிகாட்ட வட்டார தலைவர் அப்படின்றதெல்லாம் பேசுறதெல்லாம் அந்த ஒரு கருத்து வருது. அது உண்மைதானா? இல்லை, தவறான தகவல். தவறான. அதாவது ஒரு தலைவருக்கு அப்படின்னா ஒரு வட்டார தலைவராக இருந்தார்னா 37 வந்து கர்நாடகாத்தானில் கம்பன் அடிப்பொடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சா கணேசன் அவர் அண்ணாமலை செட்டியார் எதிர்த்து போட்டி போடுறார், ஜஸ்டிஸ் கட்சி எதிர்த்து. அதற்கு காங்கிரஸ்காரரான சா கணேசனுக்கு சத்தியமூர்த்தி அன்னைக்கு மாநில தலைவர் 1936 கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் சத்தியமூர்த்தி. அந்த சத்தியமூர்த்தி இப்போ பிரச்சாரம் பண்ண போகும்போது அந்த கர்நாடகாத்தானில் அவர்களால் பிரச்சாரம் பண்ண முடியல. அந்த இடத்துக்கு தேவர் போகிறார். தேவர் போய் அந்த இடத்துல வந்து பேசி சாமனா கணேசனுக்கு ஆதரவாக இருக்கிறவர் நாடு பூரா மிகப்பெரிய பிரச்சாரர்களாக இருக்கிறார். அந்த சத்தியமூர்த்தி அந்த தேர்தலில் 37 வெற்றி பெற்றதுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் காங்கிரஸை காத்தான் அப்படின்னு சொன்னவர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி தான் காமராஜருக்கு அரசியல் குரு. அந்த காமராஜருடைய அரசியல் குருவாலேயே பாராட்டப்பட்டவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவர் மட்டும் 39 ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ராஜமுந்திரியில், அமராவதி ஜெயிலில், டாமோ ஜெயிலில், வேலூர் ஜெயிலில், சென்னை ஜெயிலில் இருக்கிறவரை வட்டார தலைவராக வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்கறது அப்படின்றது ஒரு அடையாளத்துக்கு. அதை தாண்டி வந்து அவங்களுக்கு மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று உண்டு. அதுதான் தேவருக்கு ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அதுதான் 1903 பிறந்த காமராஜர் மேடைக்கு எப்போ வந்தார் அப்படின்றது இருக்குது. அன்னைக்கு 36 வரைக்கும் 36 இவர் சத்தியமூர்த்தி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் தனக்கு வேண்டிய சிஷியர் அப்படின்னு மாநில செயலாளராக போட்டுக்கிடுவார் காமராஜரை. அப்போ தான் அவருக்கு வளர்ச்சின்றது. அதுக்கு முன்னாலேயே இவர் வந்து ஒரு நகரசபை கவுன்சிலர் ஆக்கி பார்த்தவர், வாக்காளர் ஆக்கி அறிமுகம் கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர். இந்த செய்தியை ஏன் சொல்ல திட்டமிட்டு எதுக்குறாங்க? நம்ம திட்டங்கிட்டு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதி ரீதியாக பார்க்குறாங்க. எதை எடுத்தாலும் ஜாதியாகவே பேசுறது. அந்த விமர்சகர் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எந்த ஒரு வந்து டிபேட் இருந்துச்சுன்னா, இப்போ நேரடி விவாதம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜாதி ரீதியாகவே எந்த தொகுதியில் எந்த ஜாதி மெஜாரிட்டி இருக்குது, இந்த தொகுதியில் இந்த மெஜாரிட்டி, ஒருத்த போல நோட்டீஸ், இந்த
புள்ளி விவரம் சொல்றது மாதிரி 1.3 தான் அவர் பண்ணார். ஃபார்வர்ட் பிளாக்குக்கு வந்து அடிப்படை கொள்கை என்னன்னு தெரியாமலே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது. ஃபார்வர்ட் பிளாக்குக்கு தேர்தல் ரீதியா போட்டி போட்டு ஓட்டு வாங்கி நாட்டை பிடிச்சிடுன்ற எண்ணம் கிடையாது. இராணுவ ரீதியான ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்தது ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். அது 48 தான் காங்கிரஸ் விட்டு வெளியே வருது. காங்கிரஸுக்குள்ள ஒரு லெப்டிஸ்ட் அமைப்பு, லெப்டிஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தேவர் சொல்லுவாங்க, நேதாஜி சொல்லியிருப்பார். 48 வெளியே வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் செட்டப்புக்கு சில இதுகளில் போட்டி போடுறது. அது 77 கட்சியினுடைய பாலிசி மாறி இன்னைக்கு தொழிற்சங்க அமைப்புகள் வெகுஜன இயக்கமாக மாறிடுச்சு. அது காலப்போக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. தேவருடைய காலத்தில் அவர் வந்து இப்போ வந்து நேதாஜி வந்துடுவார், இந்திய தேசிய இராணுவம் வந்துடும், அதன் மூலமாக இந்த நாட்டை பிடிச்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம், இராணுவ ரீதியான ஆட்சி மாற்றம் வந்துடும்னு நம்பிக்கிட்டு இருந்த இயக்கம். அதை தேவரே பேசியிருப்பார். ஃபார்வர்ட் பிளாக்குக்கு இந்த தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்ச நாட்டை பிடிச்சிடணும் அப்படின்ற ஆர்வம் இல்லை. இருந்தாலும் மக்கள் மத்தியிலே எங்களுக்கும் செல்வாக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த ஜனநாயக செட்டப்பில் மக்களுக்கான காரியங்களை செய்வதற்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் போட்டியிட்டு மக்களுக்கான தொண்டுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் தேவரே பேசியிருப்பார். இது புரியாம வந்து அவர் ஒரே சமயத்தில் ரெட்டை தொகுதி ஜெயித்தவர் தேவர் மட்டும்தான். என்ன தொகுதி? 1952 அருப்புக்கோட்டை பார்லிமெண்ட், முதுகுளத்தூர் அசம்பிளி. அதே மாதிரி 57 ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்லிமெண்ட்டு, அருப்புக்கோட்டை முதுகுளத்தூர் அசம்பிளி. அது 62 இவர் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போவார். அவர் தொகுதியில் போய் எனக்கு ஓட்டு போடுங்க, என் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பேசுனது இல்லை. இவர் ஆதரவாளர்கள் போட்டியிடுறதுங்க 5 அல்லது 6 இடங்களில் தான் போட்டு போகும்போது என் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு யாரும் நல்லவனை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறக்கூடிய நெஞ்ச துணிச்சல் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும்தான் இருந்தது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். அப்படி ஒரு பொது சிந்தனையில் இருந்த முதுகுளத்தூர், அந்த அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி தென் மாவட்ட அரசியலை எடுத்தனால அவர் வட்டாரத்திலையும் சுருக்க பார்க்குறாங்களா? இல்லை, அது இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சினால பேசுகிறார். அவர் அதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் சீர்திருத்த கட்சிக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி இருக்கு அவர் தான் பிரச்சாரகரே. டிஎஸ் ஆதிமூல நடாருக்கு ஆதரவாக இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே சமுதாய தலைவர்னு சொல்லக்கூடிய செல்லப்பாண்டியனை எதிர்த்து டிஎஸ் ஆதிமூல நடாருக்கு வேலை செய்வார். செல்லப்பாண்டியனை செல்லா காசாக்குங்கன்னு பேசியிருப்பார். 57 அவர் தோற்று போவார். 62 தான் திருப்பி ஜெயிச்சு அவர் காமராஜருடைய ஆள். அவர் சபாநாயகராக வந்தார். அவருக்கு இந்த சிந்தனைகள் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படணும். காமராஜர் வந்து ஜாதி ரீதியாக வேட்பாளர் போடுறாரு. ஓட்டுல தேர்தலில் காசு கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். யாரு? ஆமாம், காமராஜர் தான் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம், 52 காங்கிரஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் காமராஜர் தான் எந்த தொகுதியில் எந்த ஜாதி மெஜாரிட்டின்னு பார்த்து வேட்பாளர் போட்டது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி உள்படாத இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க. முதல்ல எந்த தொகுதி, அதைத்தான் அந்த காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி குற்றச்சாட்டாவே சொன்னது. பாரம்பரியமான காங்கிரஸ்காரர்களை புறக்கணிக்கிறார். புதுசாக கட்சிக்கு வந்தவங்கள பணக்காரங்களுக்கு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். ஜாதி ரீதியாக வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறார். இதெல்லாம் கூடாது, ஜனநாயகம் இல்லை, காமராஜர் சர்வாதிகாரியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி, காங்கிரஸ் சீர்திருத்த கட்சின்னு ஒரு கட்சி வந்தது. இதெல்லாம் வரலாறு. இது யாரு? அந்த காங்கிரஸ் சீர்திருத்தத்தை யார் வழி நடத்தினது? இல்ல, செங்கல்பட்டு வி கே ராமசாமி முதலியார், சேலம் வெங்கடகிருஷ்ண ரெட்டியார், மதுரை மதுரை டிஜி கிருஷ்ணமூர்த்தி, இன்னைக்கு மதுரையில் மிகப்பெரிய வழக்கறிஞர் டி கே கோபாலன், அவருடைய அப்பா சிங்கராயர், இந்த நியூ மாடல் லாட்ஜினுடைய ஓனர் அவர் சிங்கராயர், திருநெல்வேலியில் எல்எஸ் கரையாளர் போன்ற மிகப்பெரிய காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கணும். காமராஜருக்கு எதிர்ப்பா வந்தது இல்ல, அதுல தேவர் இருந்தாரா? எதுல? அவர் ஃபார்வர்ட் பிளாக். ஃபார்வர்ட் பிளாக்ல எப்ப இணைஞ்சாங்க அவங்க? யாரு? தேவர் 1939 ஃபார்வர்ட் பிளாக் ஃபவுண்டர் லீடர்கள் ஒருத்தர். ஆனா ஃபார்வர்ட் பிளாக் வந்து தனி கட்சி கிடையாது, காங்கிரஸுக்குள்ள ஃபார்வர்ட் பிளாக். காங்கிரஸுக்குள்ள? ஆமா, காங்கிரஸுக்குள்ள ஃபார்வர்ட் பிளாக். காங்கிரஸ்ல நான் மெம்பரா இருக்கிறவங்க தான் ஃபார்வர்ட் பிளாக் என்ட்ரி பண்ண முடியும். காங்கிரஸுக்குள்ள தான் ஃபார்வர்ட் பிளாக். அவர் காங்கிரஸ்காரராக தான் அவர் நேதாஜி எல்லாரும் இருந்தாங்க. எப்போ ஃபார்வர்ட் பிளாக் தனி கட்சி ஆகுதுன்னா 1948 தான். 47 சுதந்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடாத ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குன்னா
அது வந்து ஃபார்வர்ட் பிளாக் மட்டும்தான். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வந்துருச்சுன்னு இன்னைக்கு சுதந்திரம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடாத ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபார்வர்ட் பிளாக் மட்டும்தான். ஏன்னா நாம முயன்ற சுதந்திரம் வேறு, முடிந்த சுதந்திரம் வேறு. இது தனி சுதந்திரம் அல்ல, தன்னைக்கட்டி சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லித்தான் ஃபார்வர்ட் பிளாக் வந்து அதுக்கப்புறம் 48 தான் காங்கிரஸுக்குள்ள இருந்து வெளியே வந்து தனி கட்சியாக வருது. ஓகே, இதெல்லாம் இந்த இன்னொன்று ஒரு கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் 1945 செப்டம்பர் 5ஆம் தேதி 2வது உலக யுத்தம் முடிஞ்ச பின்னால தான் தேவர் ஜெயிலை விட்டு வெளியே வர்றார். வெளியே வந்த உடனே திருப்பரங்குன்றத்தில் மாநாடு, காங்கிரஸ் ஊழியர் மாநாடு, காங்கிரஸ் ஊழியர் இன்னைக்கு செயல் வீரர்கள் கூட்டம் அது இதெல்லாம் பத்திரிகையில் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி காங்கிரஸ் ஊழியர் மாநாடு 2 நாள் 1945 அக்டோபர் 30, 31 2 நாளும் திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. அந்த மாநாட்டில் என்ன வச்சிருந்தாங்க, யக்ஞேஸ்வர சர்மா அப்படின்றது தான் அன்னைக்கு தலைவர். அவர் தலைமையில் அந்த மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தேவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு அந்த மாநாட்டை துவக்கி வச்சு கொடியேற்றி வைக்கிறது தான் அவருக்கு. அந்த மாநாட்டினுடைய முடிவு எதை எதிர்பார்த்து இருந்துச்சுன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ராஜாஜியை தலைவராக்கணும் அப்படின்னு காந்தி விரும்புகிறாருன்னு சொல்லி அவரை தலைவரை அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சு தான் அந்த மாநாடே நடக்குது. அதுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருக்குது. ஓகே, அந்த ஆதரவு எதிர்ப்பு இருக்கையில் தேவர் தான் இருந்து யக்ஞேஸ்வர சர்மா காந்திஜியினுடைய சம்பந்தி ஆயிட்டாரு ராஜாஜி. காந்திஜி எதிர்த்து காந்திஜி விரும்புகிற ஒன்றை செய்யாமல் எதிர்த்து ராஜாஜியை புறக்கணிச்சா காந்தியை புறக்கணிச்சது மாதிரி அர்த்தம் அப்படின்னு தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் இருக்குது. இந்த குழப்பத்துக்கு தீர்வு காணணுமே, என்ன செய்யணும் அப்படின்னு வரும்போது தான் தேவர் அந்த இடத்துல இருந்து காமராஜ் 1937 காங்கிரஸ் மந்திரி சபை அமைச்சு ராஜாஜி முதலமைச்சர் ஆயிட்டாரு, முதல் மந்திரி பதவியில் இருக்கிறார். அந்த 42 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி நடக்குது. அந்த புரட்சியில் வந்து நிறைய வன்முறைகள் தலை காட்டிருச்சுன்னு சொல்லி இது ரவுடிகள் கழகம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பதவியில இருந்தும் காங்கிரஸ் கட்சியில இருந்தும் ராஜாஜி விலகி போயிடுறார். விலகி போனவர் திருப்பி எப்போ கட்சிக்குள்ள வர்றார், அதுக்கு விவரம் அதைத்தான் தேவர் கேட்பார். இந்த கட்சியை வந்து ரவுடிகள் கழகம்னு கட்சி போராட்டத்தை ரவுடிகள் கழகம்னு சொன்னவர் நேதாஜி இந்திய தேசிய இராணுவம் அமைச்சு ஆசாத்தின் சர்க்கார்னு ஒரு அரசாங்கம் அமைச்சு போராடிக்கிட்டு இருக்கிற நிலையில் ஆசாத்தின் சர்க்கார் பொம்மை சர்க்கார்னு சொன்னார். இந்திய தேசிய இராணுவத்தை வந்து ஜப்பானுக்கு கைக்கூலின்னு சொன்னார். இதில் அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ரவுடிகள் கழகம்னு சொன்னார். இதெல்லாம் நான் சொன்னது தப்புன்னு மறுப்பு தெரிவித்து மன்னிப்பு கேட்டு அல்லது வருத்தம் தெரிவித்து இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அவர் எப்போ உறுப்பினராக சேர்ந்தார்? உறுப்பினராகவே சேராத ஒருத்தரை எப்படி கட்சிக்கு தலைவராக கொண்டு வர்றது? இதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி காமராஜர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்படின்னு சொல்லி பிரகடனம் பண்ணவர், டிக்ளேர் பண்ணவர் தேவர். இந்த வரலாறுகள்லாம் அந்த தம்பிகளுக்கு தெரியுமா? படிக்கணும். ஓகே, எல்லா விதத்தையும் நீங்கள் ஆதாரம் இருந்தால் கொடுங்க, ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னா நானும் கேட்குறேன். காமராஜர் பேரில் சொத்து இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஆதாரம் காமி. காமராஜர் பேர்ல இருந்துச்சுன்னு சொல்றாரு. யார் பேர்ல இருந்துச்சு அப்படின்னா அவரே நேரடியாக வேட்பாளராக போயிடுவாரு, இந்த பிரச்சனையே வராது. KS முத்துசாமி ஆசாரியும் சாம்பசிவ முதலியாரும் இப்படி ஒரு முடிவுக்கே வந்திருக்க மாட்டாங்களே. அவர் பேர்ல நாமினேஷன் கட்டிட்டு போயிருப்பாங்களே. அவர் ஏன் இதை தேடணும்? அதை அவங்க அம்மா பேர்ல இருந்தது. காமராஜர் சொத்து தேடி வச்சார். இன்னைக்கு இருக்கிற சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸுக்கு சொத்து தேடி வச்சிருந்தார், அவருக்கு சொத்து தேடலை. ஓகே, நாங்கள் அவர் தியாகத்தை மதிக்கிறோம். நீங்கள் எப்போ வந்து அவரை காமராஜரை நாடார் தலைவராக எப்போ பார்த்தீங்க? நாங்கள் அப்படி பார்க்கல. அவர் தியாகி, இந்த நாட்டுடைய தலைவர், நாட்டுடைய விடுதலைக்காக போராடுவோம். எங்களுக்கு அரசியல் முரண்பாடுகள் வேற, கொள்கை செயல்பாடுகள்ன்றது வேற. அதை நாங்கள் அவர் மதிக்கிறோம். அந்த அளவு எங்களுக்கும் முரண்பாடு. முதுகுளத்தூர் கலவரத்தை ஒட்டி அவர் நடந்துக்கிட்ட சில அரசியல் நடவடிக்கைகளை கண்டிச்சிருப்போம். கண்ணநோட்டுக்காரங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நேரடியாக தேவர் சென்னை மெரினா கடற்கரையில் பேசியிருப்பார். குமுதம் பத்திரிகையில் பேட்டியே கொடுத்துருப்பார்.
கள்ள நோட்டு அடிக்கிறாங்க, கள்ள நோட்டு அடிக்கிறவங்களெல்லாம் முதலமைச்சர் சகசமாக வச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற நேரடி குற்றச்சாட்டுல எல்லாம் பேசியிருப்பார். இது இந்த நாட்டை சீர்படுத்த வேண்டும், ஒழுக்கமான அரசாங்கம் இருக்க வேண்டும், நேர்மையான அரசு நிர்வாகம் இருக்க வேண்டும்ன்ற நினைப்புல பேசுனது தான் தவிர தனிப்பட்ட கோபங்கள் இல்லை. ஆனா அன்னைக்கு இருந்த அரசாங்கம் தேவரை எப்படியாச்சும் பழி போட்டு கைது பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக பொய்யா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சிறப்பு பேச்சாளர் பேசுறாருன்னா அவரை பதிவு டேப் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிறது அந்த காலத்தில் சுருக்கெழுத்தாளர்கள் தான், போலீஸ் சுருக்க அவங்க எழுதுறது பூரா தப்பு தவறுமா காமராஜர் அப்படி பேசினார் இப்படி பேசினார் அப்படின்னு குறுக்கெழுத்தம் எழுதி 1957 செப்டம்பர் 28 தேவர் கைது செய்யப்படுது. ப்ரிவென்டிவ் டீடென்ஷன் ஆக்ட், பாதுகாப்பு சட்டப்படி கைது. அந்த இதில் என்னென்னா பிப்ரவரியில் நடந்த தேர்தல் சமயத்தில் மார்ச்சில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பூரா வன்முறையை தூண்டுறது மாதிரி பேசினார். இந்த ஊரில் இப்படி பேசினார், இந்த ஊரில் இப்படி பேசினார், வடக்கங்குளத்தில் அப்படி பேசினார், சாத்தங்குடியில் இப்படி பேசினார், திருப்போணம் புதூரில் இப்படி பேசினார், முதுகலத்தூரில் இப்படி பேரையூரில் இப்படி பேசினார்னு சொல்லி போலீஸ் ரிப்போர்ட்டு தயார் பண்ணி அவரை பாதுகாப்பு சட்டப்படி கைது பண்ணுறதுக்கு போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட்டு. உண்மை அதுவும் இல்லை. ஓகே, இன்னைக்கு ஒருத்தர் வந்து தம்பியை மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா போய் குற்றச்சாட்டு சொல்கிறது, அதைத்தான் செஞ்சாங்க. அதை வச்சுட்டு செப்டம்பர் 28 அவரை கைது பண்ண வச்சுட்டு நவம்பர் 23 கொண்டு போய் இமானுவேல் கொலை கேஸில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுக்கு ஒரு தனி நீதிமன்றம் வைக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் கோர்ட்டு அப்படின்றது நம்ம கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு கண்டுபிடிச்சதில்ல ஸ்பெஷல் கோர்ட். அதுக்கு முன்னால் முத்துராமலிங்க தேவருக்காக நேருவும் காமராஜரும் உருவாக்குனது தான் ஸ்பெஷல் கோர்ட். இங்கேருந்து அன்னைக்கு 9 மாவட்டம் தான். திருச்சி மாவட்டத்தில் இருந்த புதுக்கோட்டையில் ஸ்பெஷல் கோர்ட்டு, ஸ்பெஷல் ஜட்ஜு, ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவ்வளவும் வச்சு ஒரு பக்கம் 1.5 வருஷம் 18 மாதம் அந்த விசாரணை நடந்து சீக்கிரமாக தண்டனை கொடு. இன்றைக்கும் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பத்திரிகையிலெல்லாம் படிப்பீங்க, நீங்கள் செய்தியாளராகவும் இருக்கிறீங்க. ஒரு வழக்கு ஒரு கொலைகேஸ் இப்படின்னாக்கும் சிசி நம்பர் ஆகி செஷன்ஸ் கோர்ட்டு வர்றதுக்கு 10 வருஷம் 12 வருஷம் ஆகும். பார்க்குறோம், பத்திரிகையிலெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு சீக்கிரம் 57 செப்டம்பர் 11 நடந்த சம்பவத்துக்கு நவம்பர் 23 கொண்டு போய் குற்றவாளிகளில் ஒருத்தரா 12 பேரில் ஒருத்தரா இவரையும் சேர்த்து அது விடுதலை தனி ஒரு கோர்ட்டு வச்சு ஸ்பெஷல் ஜட்ஜு போட்டு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சீக்கிரமாக விசாரித்து சீக்கிரமாக தண்டனை கொடுத்துடணும். அந்த இதுலேயும் கூட அந்த 12 பேரில் தேவரையும் சேர்த்து 9 பேருக்கு விடுதலை. தேவருக்கு இந்த வழக்கில் சம்பந்தம் இருக்குமோ என்று ஐயப்பாடு கொள்வதற்கு கூட இடமில்லை அப்படின்னு சொல்லி அவரை விடுவிச்சிருவாங்க. மிச்சம் 8 பேரை சாட்சியினுடைய அடிப்படையில் விடுதலை பண்ணுவாங்க. 3 பேர், அந்த 3 பேருக்கும் தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுத்துருவார். அனந்த நாராயணன் ICS அப்படின்றவர், அவர் தூக்கு தண்டனை கொடுத்துருவார். இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, மாவட்ட நீதிமன்றம் புதுக்கோட்டையில் அமைஞ்சது சிறப்பு நீதிமன்றம். அந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்கிறாங்க ஹைகோர்ட்டில். அது ஆயுள் தண்டனையாக மாறுது. இந்த 3 பேர் பேயன் முனியாண்டி, அங்குச்சாமி, தவசி 3 பேருக்கும் ஆயுள் தண்டனையாக மாறுது. இதுதான் வரலாறு. இது தெரியாம இவங்க பாட்டுக்கு காமராஜருக்கு அப்படி சொன்னாரா இப்படி சொன்னாரா அதெல்லாம் அப்படி பொய் செய்தி அப்படின்னு சொல்றது என்னையை பொறுத்தளவில் இது அவசியம் இல்லாத ஒன்று. படம் வந்துருச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு, ஏற்கனவே போட்ட வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ போய் திருப்பி அதை தடை பண்ணணும்னு சொல்கிறது இந்த தம்பி அவருடைய சுய விளம்பரத்துக்கு. அவர் ஏற்கனவே தேர்தலில் எல்லாம் போட்டி போட்டார். நாங்குநேரி தொகுதியிலெல்லாம் நம்ம ஆலங்குளம் தொகுதியிலெல்லாம் நின்றுருந்த தேர்தலில் நின்றுருந்தார். அந்த 2026 தேர்தல் வருது அப்படின்றதுல இந்த தேர்தல் காய்ச்சல் எல்லாருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பூரா வந்துருச்சு. அந்த முனைப்பில் அவர் இருக்கலாம், தன்னை வெளிப்படுத்திக்கிறணுன்றதுக்கு இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்தோம்னா நமக்கு ஆதரவு பெருகும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். இதை விட்டுட்டு வேற சில இதுகளை இந்த சமுதாயத்துக்கு நான் வந்தால் என்ன செய்வேன், எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருந்துக்கிறணும், ஒரு சமுதாய ரீதியான இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கணும். இன்னைக்கு நாடார்கள்ன்றாங்க. காமராஜர் அவரை எதிர்த்து நின்றவங்கலாம் பூரா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். KD கோசல்ராம், ஒரு ஆதித்தனார், மாப்போசி, சிவஞான கிராமணியர், இப்பெல்லாம் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் காமராஜருக்கு எதிராக தான் இருந்தாங்க. மார்ஷல் நேசமணி
தானலிங்க நாடார், இப்படி பெரிய பெரிய, ஆனா இவங்க எல்லாருமே தேவரோட இணக்கமா இருந்தவங்க. அப்ப யார் இணக்கமான தலைவர், யார் மதிக்க வேண்டிய தலைவர் அப்படின்றத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். உங்களுடைய அரசியல் இதுகளை அறிவு மேம்படுத்திக்கணும். தேடி படிங்க. ஒரு தலைவரை விமர்சனம் பண்றதுக்கு முன்னால உண்மையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு அரசியல் தலைவரை அவருடைய பேச்சு, எழுத்து, இதுகளை தான் வச்சு விமர்சனம் பண்ணணும். இன்னைக்கு அவர் இறந்து 63 மறைஞ்சது. 63 மறைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய விழா வேற, நீங்களும் பார்த்துருப்பீங்க, வேற எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு தன்னெழுச்சியா மக்கள் கூடுற கூட்டமா இருக்கும். 69 பேருக்கு அரசே விழா நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த 69 விழாக்கள்லையும் ஜனங்கள் தன்னெழுச்சியா கூடி எடுக்கிற விழா அப்படின்னா அது முத்துராமலிங்க தேவர் நடத்துகிற ஒரே ஒரு விழா தான். மற்ற இந்த விழாக்கள் பூரா அவருடைய குரு பூஜைக்கு போட்டியா வந்த விழாக்கள் தான். இது ஒரு மக்கள் தலைவர். அவர்னா ஒரு நீங்க சொல்ற மாதிரி வட்டார தலைவராக இருந்தால் ஒரு நாள் அங்கே முதுகலத்தூரோட கடலாடியோட அப்படியே முடிச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. நாடு பூரா இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அவர் ஒரு தெய்வாம்சம் பொருந்திய தலைவர், ஒழுக்கமான அரசியல் தலைவர், தனி மனித ஒழுக்கம், தரணி புகழும் நெஞ்ச துணிவு, ஏற்ற கொள்கைக்கு மாறுபடாத தன்மை, கொண்ட கொள்கையில் உறுதிப்பாடு, எதிரிகளோடு எந்த நிலையிலும் சமாதானம் செய்வது இல்லை, ஏழைகளுக்கு இறங்குவதுன்றத தாரக மந்திரமா வச்சு அதை வழி நடத்திக்கிட்டு இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் இருக்கிற காலங்கள்லயே காமராஜரை அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணியிருப்பார். பேரை சொல்லி கூட பேசியிருக்க மாட்டார். அவர் அழகா சொல்லும் போது இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறவர்கள் சில தவறுகளை செய்கிறார்கள், அவர்கள் மனச்சாட்சி மறந்து தவறுகளை செய்கிறார்கள், மனச்சாட்சி மறத்து போனவர்கள் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருப்பார். பேரை சொல்லி பேசியிருக்க மாட்டார். அதனால ஒரு தலைவர்களை விமர்சனம் பண்ணுங்க. இன்னும் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற இதுகள் எல்லாம் காமராஜரை பற்றி என்னென்ன பேசுனாங்க, அன்னைக்கு வந்த பத்திரிகைகள்லாம் காமராஜரை எவ்வளவு கேலி கிண்டலாக பேசுனாங்க, அவலட்சணமாக கார்ட்டூன் வரைஞ்சாங்க அப்படின்ற வரலாறுகள்லாம் இருக்குது. கடையநல்லூர் திராவிடமணி, நாஞ்சில் மனோகரன், நெடுஞ்செழியன், ஏவிபி ஆசத்தம்பி அவர் நடார் தான் காமராஜரை எவ்வளவு கேவலமாக ஒரு குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாதவர்ன்ற மாதிரி அக்ரிணை பொருளாக பேசுனதெல்லாம் நான் பொது மேடையில் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு மாதிரி ஆட்களை கூட்டி வச்சு அவங்களா பேசி முடிச்சுட்டு போகிறதில்ல. அன்னைக்கு தலைவர்கள் பேசுகிறாங்கன்னா இந்த தலைவர் என்ன பேசுகிறார், என்ன செய்தி சொல்கிறார், வாழ்க்கை தன்னெழுச்சியாக மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் போய் கூட்டம் கேட்க போவாங்க. சேர் போடுறது இருக்காது, தரையில் உட்காரணும், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கோம், நின்று கூட்டம் கேட்டுக்கிட்டு இருப்போம். பிடிக்காத தலைவர்களா பேச விடக்கூடாதுன்னா தனிபாம்பை பிடிச்சி விட்டுருவோம், ஆட்டோ மாட்டை ஓட்டி விட்டுறது. இன்னொன்று பார்த்தோன்னா சின்ன ஆம்பிளிஃபயர் தான் இருக்கும், அதில் வால்வு இருக்கும். அந்த வால்வு அப்படின்னு சொன்னால் குடுன்னு சின்ன பையங்களை ஓடி போயிட்டு அந்த வால்வில் கல்லை தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் ஆம்பிளிஃபயர் அவுட்டு, கூட்டமே நடக்காது. இப்படியெல்லாம் அந்த காலங்களில் அரசியல் இருந்தது. இது புரிஞ்சுக்கிட்டு மறைந்த தலைவர்களுடைய பெருமைகளை சொல்லுவோம், அவருக்கு செஞ்ச தியாகத்தை போற்றுவோம். அதுகளை பேசணுமா, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு என் வயசு என்ன, இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் தப்புன்னு சொல்லி நான் பேசுகிறதா? அவர் விவாதம் பண்ணலாம், அவர் வாழ்க்கை வரலாறை படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவர் தத்துவார்த்த ரீதியாக விமர்சனம் பண்ணுறதுன்றது வேற. ஒரு இல்லாத ஒரு இதுகளை சொல்லி தேவையில்லாத இதுகளை பேசிக்கிட்டு இருக்கிறது, அது ஜாதி ரீதியாக எதை வேணாலும் பேசுறதுன்றது தப்பு. இதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ் சமூகம் ஒன்றுபடணும். இடைக்காலத்தில் வந்த அரசியல் சூழ்ச்சினால இன்னைக்கு ஒரு யாரையும் ஒரு பாசமாக அன்பாக நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் இருக்குது. அதை கடந்து நிற்கணும்னா ஒரு இணக்கமான அரசியல் ரீதியான இணக்கம், ஒவ்வொருத்தருக்கும் மன ரீதியாக சகோதரர், உங்களுக்கு ஒரு தம்பிக்கு ஒரு உணவு பிடிக்கும், ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்கும், நீங்கள் அதை போட்டுக்கிட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஒரு சினிமா நடிகர் பிடிக்கும், உங்கள் படத்தை அவர் படத்தை நீங்கள் போய் பார்க்குறீங்க. எனக்கு என்ன அதில் வந்தது? நான் அதை ஏன் சொல்லணும்? எனக்கு பிடிச்சது என் வயசுக்கு தகுந்தாப்புல எதை சாப்பிட்டா எனக்கு ஜீரணிக்குமோ அதை சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கி நான் சாப்பிட முடியுமா? அதனால கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு நடைமுறைக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன நல்லது செய்ய முடியும்ன்ற உணர்ந்து பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும். அரசியல் விமர்சனங்களுக்கு அவசர விளம்பரத்துக்கு சுய வெளிப்பாட்டுக்காக செய்கிறது
மக்கள் மத்தியில் ஒரு தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கும். அதை இந்த தம்பிகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேள்வி தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாசகர்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும் இந்த வாய்ப்பை உங்களெல்லாம் இந்த கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்ச இந்த நிர்வாகத்துக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.